என் பேர் வெண்பா. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற புக் பேர் என்னென்னா பானை எங்கே போனது. இந்த புக்கை எழுதினவர் பேர் அமுதன் ராஜகோபாலன். இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். இந்த புக்கில் இருக்கிற ஓவியத்தை வரைஞ்சது ரோஹிணி குமார். இந்த புக்கோட ப்ரைஸ் 60 rupees. இந்த புக்கில் மொத்தம் 17 கதைகள் இருக்குது. 17 கதைகள்லையும் குட்டி குட்டி பாட்டுகளும் அதோட ஃபேக்ட்ஸும் தந்திருப்பாங்க. அந்த கதைகளில் நடக்கிறது வச்சு ரியாலிட்டியில் நம்ம இருக்கிற உலகத்தில் என்னென்ன நம்மளை சுற்றி நடக்குது, அதாவது ஜிகே ஜென்ரல் நாலேஜ் ஃபேக்ட்ஸ் தருவாங்க. ஃபர்ஸ்ட் கதை மானும் மயிலும். இந்த கதையில் எப்படி ஒரு மானும் மயிலும் ஒரு அழகான தாமரை கிட்ட அது எப்படி அழகாக இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ஸ் நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறத இந்த புக்கை பார்க்கலாம். யானைக்கும் அடிசருக்கும். இந்த கதையில் நம்ம சைஸில் சின்னவங்களாக இருந்தால் யாரையுமே நம்ம எவ்வளோ பலமாக இருந்தாலும் நம்ம அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அதாவது கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதையில் கற்றுக்குறோம். 3வது கவின் பாலாவும் கலை திருவிழாவும். இந்த கதையில் எப்படி கவின் பாலாங்கிற ஒரு பையன் கலை திருவிழாவுக்கு போய் அதில் ப்ரைஸ் வின் பண்ணி அவனுக்கு என்ன பரிசு கிடச்சிது அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம். அடுத்தது எங்கள் ஊர் திருவிழா. நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இந்த வில்லேஜ்லலாம் நிறைய திருவிழா நடக்கும். அப்போ நம்மளாம் நம்ம என்ன யோசிப்போம், நம்ம ஸ்கூலுக்கு போனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம டீச்சர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவோம். எப்படி ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீச்சர்கிட்ட அவங்க எப்படி அவங்க திருவிழாவை போனாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லுவாங்க. அடுத்தது அதியாவும் அழகான தேவதையும். இந்த கதையில் அதியாங்கிற ஒரு குட்டி பாப்பா எப்படி அவளுக்கு நேச்சர், அதாவது இயற்கையை ரொம்ப பிடிக்கும், எப்படி அவள் ஒரு தேவதையை பார்க்குறா, தேவதை அவகிட்ட என்ன பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறது இந்த கதையில் பார்க்கலாம். அடுத்தது சனிக்கிழமை சந்தை. இதில் ஜெஸ்ஸி அப்படிங்கிற பாப்பா எப்படி சந்தைக்கு போய் அங்கே எப்படி எல்லாத்துக்கூடயும் பேசணும், எப்படி எல்லாத்துக்கூடயும் பழகணும், அவள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு அவள் நம்மக்கிட்ட சொல்லுவாள். அடுத்த கதை கபடி போட்டியும் கடற்கரையும். இந்த கதையில் எப்படி ஒரு பையன் ஜாலியாக கபடி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கடற்கரை போயிட்டு அவனோட நாளை ஸ்பெண்ட் பண்ணான் அப்படிங்கிறத அவன் நம்மக்கிட்ட சொல்லுவான். அடுத்தது தவளையாறு. இந்த கதையில் ஒரு தவளை எப்படி மற்றவங்க கூட ஃப்ரெண்டாச்சு, அதுக்கப்புறம் அது என்ன பாட்டு பாடுச்சு அப்படிங்கிறது இந்த கதையில் பார்க்கலாம். பாப்பா குட்டி பாப்பா. இந்த கதையில் ஒரு பாப்பா எப்படி அவள் எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுறா, அவள் அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்கா, அதை வச்சு அவங்க அப்பா அம்மா அவளுக்கு எப்படி பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறது இந்த கதையில் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய கதை இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அத்திப்பழம் பறிக்க போகிறோம். இந்த கதை எப்படின்னா, இந்த கதையில் அந்த ஊரில் நிறைய பழங்கள் இருக்கும். சந்தைக்காக அந்த ஊரில் பழங்களை நிறைய வாங்கிட்டு வருவாங்க. இந்த மரம் இருக்கிறதுனால பறவைகளும் அங்கே நிறையா வரும். அதனால ஒரு அழகான சுற்றுச்சூழல் அங்கே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க லீவில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த கதையில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பலகார வீடு. எப்படி ஒரு சேட்டைக்கார எலி அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு பூனைக்கு பயந்து திரும்பி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம மெயினாக என்ன கற்றுக்கணும்னா, நம்ம எப்போவுமே நம்ம அப்பா அம்மாவோ இல்லை நம்ம டீச்சர்ஸோ இல்லை நம்மளை விட வயசானவங்கள எப்போவுமே மதிக்கணும், அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும்னு இந்த கதையில் கற்றுக்குறோம். அடுத்தது கிட்டு மாமா. இந்த கதையில் மெயினாக நம்ம ஒன்று கற்றுக்கணும், எப்போவுமே நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது, அப்புறம் ஃபுட்டும் நிறைய எடுத்துக்கூடாது. எல்லாமே நம்ம ஒரு லிமிட்டோடு தான் சாப்பிட்ணும். எது பண்ணாலும் நம்ம ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வர பின் விளைவுகள் கடினமானதாக இருக்கும். அடுத்தது குளிர் வைக்கும் மாமலையே. இந்த கதையில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல சூப்பர் எல்னினோ, அதாவது குளோபல் வார்மிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது நம்ம பூமியில். இப்போ அந்த மாதிரி ஒரு ஊரில் எப்படி மழை வரது நின்றுச்சு, எப்படி ஒரு பாப்பா அவளோட சோகத்தை சொல்கிறா, அதுக்கப்புறம் எப்படி மழை வந்துச்சு அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம். அடுத்தது பானை எங்கே போனது. இந்த கதை தான் இந்த புக்கோட டைட்டிலாகவும் தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் காணாமல் போனால் நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம். எப்படி ஒரு பாப்பா அழகான ஒரு குட்டி பானை வாங்கி விட்டு அவள் தம்பி அதை ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் அவள் எப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த கதையில். இந்த எல்லா கதையிலுமே அவங்க கதையில் நடக்கிறது வச்சு நம்ம வாழ்கிற நிஜ உலகில் ஃபேக்ட்ஸ் தந்திருப்பாங்க. குளிர் வைக்கும் மாமலையே. இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி மழை
பெய்யலைன்னு சொன்னேன்ல. இப்போ அந்த மாதிரி ஃபேக்ட் என்னென்னா, அதில் வந்து எப்படி மழை பெய்ய மாட்டேது, ஏன் மழை பெய்ய மாட்டேது, நம்ம அதை மழையை வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட்ஸ் தந்திருப்பாங்க. நான் உங்களுக்கு கடைசி ஒரு கொஷின் வச்சுருக்கேன். 17th ஸ்டோரி, அதாவது 17வது கதையில் நம்ம மோஸ்ட்டாக நம்ம எல்லாம் விளையாட்டோட பாட்டு இருக்குது. என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்களா? பாய்.